எதுக்கு இதை நான் பண்ணேன் தயவுசெய்து கொஞ்சம் ப்ளீஸ் எனக்காக பிஓஸ்க்கும் ஆர்எஸ்க்கும் பர்சனலாக ஒவ்வொருத்தருக்கும் நன்றி சொல்லணுன்றதுக்காக மட்டும்தான் இது இந்த ஃபங்க்ஷனே நான் இது பண்ணேன். எதுக்குன்னு கேட்பீங்க, எல்லா வருஷமும் இது வேலை செய்கிறாங்க, எதுக்கு இவங்களுக்கு ஒரு பர்சனலாக தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொன்னீங்களே. இப்போ மேடையில் பேசின 20 பேர் ஒரு விஷயம் சொன்னாங்க. யார் சொன்னாலும் அவர் செய்ய மாட்டாங்க, தமிழ் சார் சொன்னால் செய்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு யாராவது ஒருத்தர் தயவுசெய்து எனக்கு பதில் சொல்லுங்க. தமிழ் சார் சொன்னால் செய்கிறாரு, ஏன் அதை சொல்கிறாங்க? சீரியஸ் இஷ்யூ. தயவுசெய்து யாரும் அது ஒரு கேரக்டர். அதுதான் மெயினாக ஒரு விஷயம். யாரா சொல்லுங்க, நல்லா பேசுற தொடக்கத்துல எப்படி இருந்தீங்களோ அதே ஒரு நிலையை நீங்க ஃபாலோ பண்றீங்க. அது முதல் காரணம். அது உங்க பிறந்த நீங்க சொல்றீங்க. செந்தில் மட்டும் தான் கரெக்டா சொன்னாரு. இல்ல காரணம் இல்லம்மா, இங்க இருக்கிற எல்லா விஎஸ் கூடயும் பிஓஸ் ஆர்ஐஸ் அசிஸ்டன்ட் டிடி தாஸ்தார் எல்லாருக்கிட்டும் பர்சனலா ஃபேமிலியில எனக்கு டச் இருக்கு. அது யாருக்கான எல்லாருக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள், இப்போ யார் சொல்றது, ஒரு எக்ஸாம்பிள் திடீர் பாடியில் ஒரு விஓ, நான் திடீர் சொல்றேன், அவங்க பர்சனலாக வீட்டை பற்றி எனக்கு தெரியும். திடீர்னு இன்னொரு விஷயம் கூட ஜெயகர் என்ன விஷயம், அவருக்கு எப்போ மேரேஜ் ஆக போது, எப்படி முடியணும், யார் முடிக்கணும்னு எனக்கு தெரியும். பெருங்காயெல்லாம் சொல்ல அப்படியே ஆரோக்கியம் வச்சுங்களேன். உமா இருக்காங்க, உமாவுக்கு வீடு ஒரு கஷ்டப்பட்டு அவங்க வீடு வாங்க, அது எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்க எனக்கு தெரியும். அதை நான் பண்ணி கொடுத்தேன், அதை சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்கிறேன். எங்கே இருக்காங்க உமா? அந்த மாதிரி பாரதி இருக்காங்க, அவன் பொன்னேரி எங்கே இருக்காங்க, போயிட்டாங்களா? பொன்னேரி இல்லை போயிட்டாங்களா? அவங்க டிரான்ஸ்ஃபர் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, நம்மளால முடிஞ்ச ஒரு பண்ணி அவங்க ஃபேமிலிக்கு. அந்த மாதிரி நான் எப்பவுமே இவங்களை வந்து விஓ ஆர்ஐ டிடி அசிஸ்டன்ட் அப்படிலாம் பார்க்க மாட்டேன். என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு, நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் அப்படி தான் ட்ரீட் பண்ணுவேன். அதுதான் என்னுடைய இந்த இதுக்கு காரணம்னு நான் நினைக்கிறேன். இந்த பழக்கத்தை நான் ரொம்ப பேசி உங்களை வெறுப்பேற்ற இந்த பழக்கத்தை நான் கடைசி வரையும் கடைபிடிக்கணும்னு நினைக்கிறேன். இன்னொரு மெயின் சப்போர்ட் எனக்கு, அந்த ஃபோட்டோ இல்லை இது வந்து காமிச்சிருக்கேன், என் கூட ஒரு பெரிய சப்போர்ட் இருக்குது. உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம். மெயின் சப்போர்ட்டே இருக்கிறாங்க. மெயின் ஃபஸ்ட்டு சொல்லணும்னா செந்தில் சார், உதயநிதி சார் அண்டு வெங்கடேஷ், அப்புறம் ரஜினி, ஜெயகர் வந்து நீங்கள் அசிஸ்டண்ட் ஒரு ஆர்ஐ அப்படிலாம் கிடையாது. அவர் வந்து தாசில்தார் மேலே ஒரு கெப்பாசிட்டி உள்ள ஆள். உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கு. அவர் இந்த மாதிரி எனக்கு பெரிய சப்போர்ட். அவங்க அந்த அந்த 5 பேர் எப்படின்னா எங்கள் ஃபேமிலியோட இருக்கிறவங்கள. நாங்கள் டூரில் வந்து எப்படி நம்ம போவாங்க, பேச்சுலராக போவாங்க டூர். அந்த பேச்சுலர் டூரில் எப்படி உங்களுக்கு தெரியும், நாங்கள் அந்த மாதிரி போனதே கிடையாது. ஃபேமிலியோட டூர் போவோம். ஃபேமிலியோட எங்கள் வீட்டில் இருக்க எல்லா குழந்தைங்களும் ஜெயகருக்கு நல்லா தெரியும். ஜெயகர்லாம் தெரியல, செந்தில்தாசர் தெரியல, மொழிவேல் தெரியல. இதுதான் மெயின். நாங்கள் வந்து எங்கள் டிரைவரு அசிஸ்டன்ட் ஆர்ஐ இதெல்லாம் தெரியாது. மொழிவேல் வந்தால் என் பையன் ரொம்ப பேச மாட்டான். இப்போ நல்லா பேசலாம். பேசுறதுக்கு முழு முதல் காரணம் முடிவேல் தான். அவன் வந்து அவங்க சொல்லி பேச வைப்பான். இப்போ முடிவேல் ஆறு எங்கள் வீட்டில் ஆறு நினைச்சு வந்தாருன்னா ஓடி வருவான். ஜீப் வந்துச்சு, முடிவேல் அங்கிள் வந்துட்டாரு, ஓடி வருவான். அவன் பேசவே மாட்டான், செல்லே பார்த்துருப்பான். எல்லாம் எங்கள் அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணியிருந்தாங்க. அவன் அந்த அளவுக்கு சந்தோஷமாக பேசுவான். அவன் எங்கள் ஃபேமிலியில் ஏதாவது பிரச்சனை நேற்றுனா உடம்பு சரியாயிடுச்சான்னு கேட்பான். அந்த மாதிரி ஏதாவது ஒரு இஷ்யூ ஆனால் முதல்ல நான் ஃபோன் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு சென்டிங் பண்ணுவேன், செகண்ட் புகழ் பண்ணுவேன். இவங்க 2 பேர் பண்ணி ஐடியா கேட்பேன். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் நான் லைஃப்பில் இதை வந்து நான் தொடர்ந்து கடைபிடிச்சு வரேன். இப்போ அது திரும்ப அது நிறைய விஷயத்தில் நல்லதாக நடந்திருக்கு. அதுதான் என் மெயின் சப்போர்ட்டே.